உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று வைத்தியர் அர்ஜுனாவினுடைய மிக நெருங்கிய பழக்கத்தை கொண்டிருக்கும் ஒரு வைத்தியர் ஒருவருடன் நான் உரையாடினேன். அந்த நேரத்தில் அவர் கூறினார், அர்ஜுனாவினுடைய நிலைப்பாடுகள், அவருடைய செயற்பாடுகள், அவர் போகும் வேகம், இந்த அரசியல் என்று சொல்லி இருக்கிற வேலைக்கும் சிக் லீவை கொடுத்து போட்டு அரசியல் மேடைகள்ல இவர் நிற்கிற செயல்பாடுகள், அரசியலுக்குள்ள போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அரசியலுக்குள்ள போறேன் என்று சொன்னா சிக் லீவு கொடுக்க கூடாது, பர்சனல் லீவ் என்று சொல்லி நீங்கள் நோபே லீவ் என்றா கூட கொடுத்து போட்டு நீங்கள் அரசியல் செயற்பாடுல ஈடுபடலாம். இவர் இப்படி சிக் லீவை கொடுத்து போட்டு போய் வெக்கேஷன் ஆஃப் போஸ்ட் அப்படியான ஒரு சிச்சுவேஷன் வந்துடுமோ, அல்லது இவர் இரவு பகல் பாராம அடிக்கடி ஆன்லைன்ல வாரார், இரவு 2:30க்கு வாரார். அப்ப நான் சொன்னேன், இவர் இரவு 2:30க்கு எல்லாம் வாரார். இந்த நேரம் யாராவது இலங்கையில் இருக்கிற எவனாவது இரவு 2:30 போல ஆன்லைன்ல வருவானா? இவர் ஏன் இப்படி செய்கிறார்? இது இவற்ற உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்தது கூட மூளைக்கு அதிகமான பிரஷர் கொண்டு வரும். இதெல்லாம் அவருடைய நலனுக்கு கூடாத செயற்பாடுகள். இப்படியானால நாங்கள் ஒரு டாக்டர் உருவாகிறது எவ்வளவு கஷ்டம். ஒரு டாக்டர் இப்படி தறியட்டு ஓடினால் அதை காப்பாற்றணும் என்று நான் சொல்ல, அவரும் அதைத்தான் சொன்னவர். இப்ப என்ன ப்ராப்ளம் சொன்னா, அர்ஜுனா எங்களுக்கு என்ன செயற்பாடும் செய்யட்டுக்கும் அதே பிரச்சனை இல்லை. ஆனா முதலாவது சிவர் இருந்ததான் சித்திரம் வரையலாம். இவருடைய நலனங்களுக்கு முக்கியமாகப்படுகிறது. இவருக்கு வேறு யாராலும் ஆபத்து இல்லை, இவருக்கு தன்னால தானே ஆபத்து. இவர் தன்னுடைய வாயாலேயும் தன்னுடைய சிந்தனைகளாலேயும் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களினுடைய பிரதிநிதி என்று சொல்லி, விடுதலை புலிகள் அந்த நேரம் ஏக பிரதிநிதிகள் என்று சொன்னவியல், அத மக்கள் நிரூபிச்சவியல். ஒரு தேர்தலில் 22 பேரை பாராளுமன்றம் அனுப்பி விடுதலை புலிகள் சொன்ன விடயம் சரி என்றது மக்களால் நிரூபிக்கப்பட்டது. இவர் ஒரு தனியாளா இருந்து கொண்டு வடக்கு கிழக்கு மக்களினுடைய தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு திருவண்ணாமலைக்கு போய் அங்கேயும் அவருக்குரிய அங்கீகாரமோ அவருக்குரிய மரியாதையோ உரிய முறையில் கொடுவிடாமல் அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இவை அனைத்தும் எங்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது. அவர் எங்களில் ஒருவர், அதைத்தான் நான் நேற்று சொன்னேன். அவர் எங்களில் ஒருவர். நாங்க எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு படலாம். ஆனா ஒரு ஆளை இன்னும் ஒரு ஆக்கள் அவமானப்படுத்துறது, ஒரு மேடையில் ஏற்றி போட்டு அதுல அனுப்புறது, இவ்வாறான செயற்பாடுகள் எங்களுக்கு கவலை தருகிறது. ஆகையால் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவரை வழி நடத்த வேண்டும். சும்மா உசுப்பேத்தி ரணவலப்படுத்துற செயற்பாடுகள் தான் செய்கிறீர்கள் என்று நான் சொல்றேன். ஆகையால் அவரை கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸா இருக்க விடுங்கோ. அவர் கண்டிக்கு போறார், திருவண்ணாமலைக்கு வாரார், அவர் ஒரு டிரைவர் வச்சிருக்கிற மாதிரியும் தெரியல. அப்ப ஒரு ஆளுக்கு ஓய்வு வேணும், மூளைக்கும் ஓய்வு வேணும், உடம்புக்கும் ஓய்வு வேணும். இது ரெண்டுக்கும் ஓய்வு கொடுக்காம சதா சிந்தனை, சதா ஒரே விடயம். நாங்கள் சாதாரண மனிதர்கள். நாங்கள் ஒரு படத்தை பார்ப்போம், நாங்கள் ஒரு ஹோட்டல்ல போய் நாங்கள் சாப்பிடுவோம். எங்களோட லைஃப் ஒரு நார்மலான லைஃப். இதையே 24 மணிக்கு எல்லாமும் இந்த அரசியலை நாங்கள் சிந்திச்சு கொண்டிருக்கிறோம் இல்ல. ஆனா இந்த டாக்டருடைய செயற்பாடுகளை நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. உண்மையா அவரை வழி நடத்துங்கோ, அவரை பாதுகாருங்கோ. ஒரு டாக்டர் உருவாகிறது மிக கஷ்டமான செயற்பாடு. அப்படி உருவாகின இந்த டாக்டரை பாதுகாக்க வேண்டியது என்ன பிளாக் பண்ணி இருக்கிறார். நான் சொல்றதும் அவருக்கு போய் சேராது. அவற்றை ரசிகர்களா இருக்கிற ரசிக குஞ்சுகளான உள்நாட்டு வெளிநாட்டு தமிழர்கள் அவரை வழி நடத்துங்கள். இல்லை என்று சொன்னால் அவருக்கு உளவியல் ரீதியாக ஏற்படும் அனைத்து பாதிப்புகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அவரை நான் என்ற பார்வையில ஒரு நல்ல மனுஷன். ஆனால் அவர் தான் எங்க போறேன்னு தெரியாம ஓவர் ஸ்பீட்ல போய்கொண்டிருக்கிறார். அது அவருடைய உடல் நலத்துக்கு கூடாது. ஆகையால் புலம்பெயர்ந்த தமிழரிடம் ஒரு வினயமான வேண்டுகோள், இந்த அர்ஜுனா என்ற மனிதனை நீங்கள் காப்பாற்றுங்கள், அவரை பாதுகாருங்கள். நன்றி.